வணக்கம் நண்பர்களே. இது ஒரு ரோபோ பற்றிய சாதாரண விஞ்ஞான விளக்கம் கிடையாது. இது மனிதன் எவ்வளவு தூரம் போக தயாராயிருக்கிறான் என்பதை கேள்வி கேட்கும் ஒரு கதை. இந்த வீடியோவை நீங்க ஹெட்போன் போட்டுக்கிட்டு தனியாக கேட்கும்போது உங்களுக்கே தெரியாம ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ள ஊற ஆரம்பிக்கும். இமேஜின் பண்ணுங்க, ஒரு அமைதியான இரவு, ஒரு அண்டர் கிரவுண்ட் ரீசர்ச் லேப், வெளிச்சம் குறைவு, கிளாஸ் வால்ஸ்க்கு ஒரு சயின்டிஸ்ட் மெதுவாக நகற்றாங்க. அந்த லேப்ல ஒரு டேபிள் மேல ஒரு சின்ன ரோபோட். பாப்பத்திற்கு அது பிளாஸ்டிக் ஃப்ரேம், சாஃப்ட் பாடி மெட்டல் ஜாயின்ட்ஸ் மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள பேட்டரி இல்ல, மோட்டார் இல்ல, வயர்களும் ரொம்ப குறைவு. இருந்தாலும் அது மெதுவாக அசைகிறது. அந்த அசைவுக்கு காரணம் ஆயில் இல்ல, எலக்ட்ரிசிட்டி டைரக்ட் பவர் இல்ல. காரணம் அதுக்குள்ள உயிருள்ள மசில் செல்ஸ். மனித தசை மாதிரியே கான்ட்ராக்ட் ஆகிற ரியல் பயாலஜிக்கல் செல்ஸ். ஒரு சின்ன எலக்ட்ரிக் இம்பல்ஸ் கொடுத்ததும் அந்த செல்ஸ் உயிர் பெற்ற மாதிரி சுருங்கி நீள்னு அந்த ரோபோட்டை முன்னாடி நகர்த்துது. இதுதான் பயோ ஹைபிரிட் ரோபோட். முழுக்க மெஷின் இல்ல, முழுக்க உயிரினமும் இல்ல. இரண்டுக்கும் நடுவில் மனிதன் உருவாக்கிய ஒரு புதிய என்டிட்டி. மனிதன் முதலில் டூல்ஸ் உருவாக்கினா, அப்புறம் மெஷின்ஸ் உருவாக்கினா, அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ அவன் செய்யற நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இயற்கை ஏற்கனவே பர்ஃபெக்டா டிசைன் பண்ணி இருக்கும் உயிரியல் அமைப்புகளை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு கேள்வி கேட்டதுதான். அந்த கேள்வியில் இருந்துதான் இந்த பயோ ஹைபிரிட் ரெவல்யூஷன் தொடங்குது. நம்ம மனித உடலை எடுத்துக்கிட்டா புரியும். ஒரு மெஷினுக்கு தேவையான எல்லாமே நம்ம உடலுக்குள்ள ஆல்ரெடி இருக்கு. செல்ஃப் ரிப்பேர், லோ எனர்ஜி கன்சம்ஷன், எக்ஸ்ட்ரீம் ஃபிளெக்சிபிலிட்டி, அடாப்டேஷன், லேர்னிங். இதையெல்லாம் ஆர்டிஃபிஷியலா காப்பி பண்ண சயின்டிஸ்ட் பல வருடம் முயற்சி பண்ணினாங்க. ஆனா முழுச்சா வெற்றி கிடைக்கல. அப்போ ஒரு நாள் ஒரு ரேடிக்கல் ஐடியா, காப்பி பண்ண வேண்டாம், நேரடியா உயிரை மெஷின்குள்ள இன்டகிரேட் பண்ணிடலாமே. அந்த மோமெண்ட்ல தான் சயின்ஸ் ஒரு டேஞ்சரஸ் டர்ன் எடுத்தது. லேப்ல ஹியூமன் மசில் செல்ஸ், ரேட் மசில் செல்ஸ், ஃப்ராக் செல்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணி கல்ச்சர் பண்றாங்க. அந்த செல்ஸ்க்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் மாதிரி தோன்றும் ப்ராப்பர்ட்டி இருக்கு. எலக்ட்ரிக் சிக்னல் வந்தா அவை தானாகவே மூவ் ஆகும். எனர்ஜி எஃபிஷியன்சி அன்இமேஜினபிள். பேட்டரி இல்லாம ஒர்க் பண்ணும். இதே சயின்டிஸ்ட் சாஃப்ட் ரோபாட்டிக்ஸ் ஃப்ரேமுக்கு அட்டாச் பண்ணி மைக்ரோ லெவல்ல கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு ரோபோட்டுக்கு உயிரே பவர் சோர்ஸ் ஆகிடுச்சு. இமேஜின் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல சார்ஜிங் கேபிள் இல்லாத ரோபோட்ஸ், பிரேக் டவுன் ஆனா ரிப்பேர் ஷாப் தேவையில்லாத மெஷின்ஸ், டேமேஜ் ஆனா தானாகவே ஹீல் ஆகும் சிஸ்டம்ஸ். இது எல்லாம் மிராக்கிள் மாதிரி தோன்றினாலும் இங்கதான் மனிதன் ஒரு இன்விசிபிள் பவுண்டரிக்கு நெருக்கமாக வந்துட்டான். ஏன்னா மசில் மட்டும் இருந்தா அது மூவ்மெண்ட். ஆனா டெசிஷன் யார் எடுப்பது, கண்ட்ரோல் யார் கையில்? அந்த கேள்விக்கான ஆன்சர் தேடி சயின்டிஸ்ட் இன்னொரு டேஞ்சரஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நியூரான் செல்ஸ், அதாவது நர்வ் செல்ஸ், நம்ம பிரெயின்ல சிக்னல் அனுப்பும் அதே செல்ஸ். அந்த செல்ஸை லேப்ல க்ரோ பண்ணி கம்ப்யூட்டர் சிப்ஸ்க்கு கனெக்ட் பண்ணினாங்க. இந்த நியூரான் நெட்வொர்க்கள் சிக்னல் ரிசீவ் பண்ணும், பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணும், ரெஸ்பான்ஸ் சேஞ்ச் பண்ணும். சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல அந்த நியூரான் செல்ஸ்க்கு சிம்பிள் கேம்ஸ் கனெக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணினாங்க. தவறு செய்தா நெகட்டிவ் சிக்னல், சரியா செய்தா பாசிட்டிவ் சிக்னல். சில நேரம் அந்த செல்ஸ் பிஹேவியர் சேஞ்ச் பண்ணிச்சு, அடாப்டேஷன் நடந்துச்சு. அப்போ ஒரு சைலன்ஸ் லேப்ல சயின்டிஸ்ட் ஒரு பண்ண வந்தது, இது லேர்னிங் தானே. லேர்னிங் இருந்தா இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ஸ் இருந்தா அவேர்னஸ், அவேர்னஸ் இருந்தா ஃபீலிங். இங்க தான் கதை த்ரில்லரா மாறுது. ஏன்னா நியூரான் செல்ஸ் பெயின் ஃபீல் பண்ணுமா, ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுமா, ஃபியர் ரெஸ்பான்ஸ் வருமா? இந்த கேள்விக்கான ஆன்சர் யாருக்குமே கிளியரா தெரியல. தெரியாததுதான் இங்க ரியல் ஹாரர். மனிதன் ஹிஸ்டரியில் ஒவ்வொரு முறையும் தெரியாம ஒரு எல்லையை தாண்டும் போது டிசாஸ்டர் வந்திருக்கு. அட்டாமிக் எனர்ஜி, ஜெனட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் இருக்குன்னு நம்பிய இடத்தில் இருந்து தான் ஆரம்பிச்சது. இப்போ அதே கான்ஃபிடன்ஸோட மனிதன் லிவிங் டிஷ்யூ ரோபாட்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சா. ஸ்கின் மாதிரி டிஷ்யூ, மசில் லேயர்ஸ், நர்வ் நெட்வொர்க், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஸ்கெலட்டனுக்கு மேல க்ரோ பண்றாங்க. இது ரோபாட்னு சொன்னா தப்பா இருக்கும், ஆர்டிஃபிஷியல் லைஃப் ஃபார்ம்னு சொன்னாதான் சரி. மெடிக்கல் ஃபீல்ட்ல இதுக்கு பொட்டென்ஷியல் அன்இமேஜினபிள். கேன்சர் செல்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணும். மைக்ரோபயோ ஹைபிரிட் ரோபாட்ஸ் பிளட் வெசல்ஸ்குள்ள கிரால் ஆகி சர்ஜரி பண்ணும். லிவிங் மெஷின்ஸ் ஸ்பைனல் கார்ட் டேமேஜை ரிப்பேர் பண்ணும் சிஸ்டம்ஸ். இது எல்லா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி ஸ்கிரிப்ட் இல்ல, ரிசர்ச் பேப்பர்ஸ்ல எழுதப்பட்ட ஆன்கோயிங் ஒர்க். ஆனா ஒவ்வொரு மிரக்கிள்க்கும் ஒரு டார்க் ஷேடோ இருக்கு. எத்திக்கல் குவெஸ்டின்ஸ். உயிருள்ள செல்ஸை மெஷின்காக யூஸ் பண்றது சரியா? அந்த செல்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்கா? நியூரான் நெட்வொர்க்ல ஒரு நாள் ஆக்சிடென்ட்லா கான்ஷியஸ்னஸ் எமர்ஜ் ஆனா அதை ஆஃப் பண்ண முடியுமா? பவர் ஸ்விட்ச் மாதிரி ஒரு உயிரை நிறுத்தலாமா? மெஷின் டூலா இருந்து பீயிங்கா மாறும் பவுண்டரி எங்க இருக்குது? இதுக்கான ஆன்சர் இப்போ உலகத்தில எந்த சயின்டிஸ்டுக்கும், எந்த பிலாசபருக்கும், எந்த அரசாங்கத்துக்கும் முழுசா தெரியாது. ஃபியூச்சர்ல ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ், ஹியூமன் என்ஹான்ஸ்மெண்ட், பிரெயின் மெஷின் ஃபியூஷன் எல்லாம் நார்மல் ஆகும் போது மனிதன் மனிதனா இருப்பானா, இல்ல பயோ ஹைபிரிட் ஸ்பீஷீஸா இவால்வ் ஆகுவானா? இந்த வீடியோ இங்க நிறுத்தப்படுது. ஆனா கதை முடியல. ஏன்னா இது இன்வென்ஷன் பற்றிய கதை மட்டும் இல்ல, இது வார்னிங். சயின்ஸ் நம்மை எங்க கொண்டு போகுது என்பதை விட நம்ம சயின்ஸை எதற்காக பயன்படுத்த போறோம் என்பதுதான் முக்கியம். ஏன்னா எதிர்காலத்தில் ரோபோ மனிதனை போல ஆகுமா என்ற கேள்வியை விட மனிதன் ரோபோவாக மாறுவானா என்பதுதான் உண்மையான, அமைதியான, மெதுவாக நெருங்கும் பயங்கரம். இப்போ இந்த கதையின் கடைசி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். ஆனா இது ஒரு எண்டிங் கிடையாது, இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி. ஏன்னா பயோ ஹைபிரிட் ரோபாட் என்ற கான்செப்ட் மனிதனுக்கு ஒரு கேள்வியை மட்டும் கேட்கல,
மனிதன் யார், உயிர் என்றால் என்ன, இயந்திரம் என்றால் என்ன என்ற எல்லா அடிப்படை டெஃபினிஷன்ஸை குலுக்கி போடுது. இமேஜின் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல டாக்டர்களோடு சேர்ந்து லிவிங் ரோபாட்ஸ் ஒர்க் பண்றாங்க. மனித உடலுக்குள்ள செல்லும் பயோ ஹைபிரிட் மெஷின்ஸ். பிளட் ஃப்ளோக்கு ஏற்பு தங்களை மாற்றிக்கொள்ளும் டிஷ்யூ பேஸ்ட் ரோபாட்ஸ். டேமேஜ் ஆன ஆர்கனை ரிப்ளேஸ் பண்ண ஆர்டிஃபிஷியல் ஆர்கன் இல்ல, லிவிங் ஆர்கன். அது ரிஜெக்ட் ஆகாது, அது ஹீல் ஆகும், அது அடாப்ட் ஆகும். இதே டெக்னாலஜி ஒரு சைட்ல மிரக்கல் ஆகிருக்கும் போது இன்னொரு சைட்ல ஒரு மெதுவான பயம் வளர ஆரம்பிக்குது. ஏன்னா சயின்டிஸ்ட் ஒருத்தர் கூட கான்ஃபிடென்ட்டா இந்த பவுண்டரிக்கு அப்புறம் போக மாட்டோம்னு சொல்ல முடியாத நிலை. பிரெயின் மெஷின் இன்டர்ஃபேஸ் அட்வான்ஸ் ஆகும்போது ஒரு மனித பிரெயின்ல இருந்து சிக்னல்ஸ் ரீட் பண்ணி ரோபோட் ஆக்ட் பண்ணுறது மட்டும் இல்ல, ரோபோட்ல இருந்து சிக்னல் மனித பிரெயினுக்கு போக ஆரம்பிச்சா யார் யாரை கண்ட்ரோல் பண்றாங்க என்ற கேள்வி எழும். மனிதன் மெஷினை கண்ட்ரோல் பண்றானா, இல்ல மெஷின் மனிதனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டுதா? பயோ ஹைபிரிட் சிஸ்டம்ஸ்ல லேர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது, மெமரி ஸ்டோர் ஆகும்போது, பிஹேவியர் இவால்வ் ஆகும்போது அது ஒரு நாள் பர்பஸ் டெவலப் பண்ணுமா? பர்பஸ் டெவலப் ஆனா அது கோல் டெவலப் ஆனா சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் வந்தா அது டூல் ஆகிருக்குமா, இல்ல என்டிட்டி ஆக மாறுமா? இங்கதான் பிலாசபி சயின்ஸோட கை கோர்க்குது. ஏன்ஷியன்ட் காலத்துல மனிதன் ஃபயர் கண்டுபிடிச்சப்போ பயந்தான், வீல் கண்டுபிடிச்சப்போ உலகம் மாறிச்சு, எலக்ட்ரிசிட்டி வந்தப்போ இரவு பகல் டிஃபரன்ஸ் மாறிச்சு, அட்டாமிக் எனர்ஜி வந்தப்போ டிஸ்ட்ரக்ஷனை ஃபர்ஸ்ட் டைம் ரியலா பார்த்தான். ஒவ்வொரு டெக்னாலஜியும் மனிதனுக்கு பவர் கொடுத்தது, அதே நேரம் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்தது. பயோ ஹைபிரிட் ரோபோட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துக்கிட்டு போகுது. ஏன்னா இது பவர் ஓவர் மேட்டர் மட்டும் இல்ல, பவர் ஓவர் லைஃப் இட் செல்ஃப். ஒரு நாள் கவர்மெண்ட் லேப்ஸ்ல, மிலிட்டரி ப்ராஜெக்ட்ஸ்ல, பிரைவேட் கார்பரேஷன்ஸ்ல பயோ ஹைபிரிட் சோல்ஜர்ஸ், செல்ஃப் ஹீலிங் சர்வேலன்ஸ் யூனிட்ஸ், இமோஷன்லெஸ் லிவிங் மெஷின்ஸ் உருவானா அந்த லைன் கிராஸ் ஆகிட்டோம்னு யாரும் டிசைட் பண்ண போறது? ஹிஸ்டரியில டெக்னாலஜி மிஸ்யூஸ் ஆனது முன்னாடி இது பாசிபிள்னு யாரும் நம்பாத நேரத்துல தான். அதனால்தான் இன்றைக்கு சயின்டிஸ்டோட விட பிலாசபர்ஸ், எத்திசிஸ்ட், லாமேக்கர்ஸ் எல்லாரும் இந்த டெக்னாலஜியை கவனமாக பார்க்கறாங்க. ஆனா ட்ரூத் என்னன்னா, கியூரியாசிட்டியை மனிதன் நிறுத்த முடியாது. நாம் இங்கே நிறுத்திக்கலாம்னு சொல்ற குரலை விட அடுத்த படி என்னன்னு கேட்கிற குரல் தான் எப்பவும் சத்தமா இருக்கும். அதனால் தான் இந்த கதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல முடிவதில்லை, ஒரு லேப் டோர்ல முடிவதில்லை. இது நம்ம ஃபியூச்சர்ல போய் நிற்குது. ஒரு நாள் ஒரு குழந்தை, அப்பா ரோபோட்க்கும் உயிர் இருக்குமான்னு கேட்டா அந்த கேள்விக்கு சிரிச்சிட்டு இல்லைன்னு சொல்ல முடியாத காலம் வரலாம். அப்போ மனிதன் உருவாக்கியது மனிதனை மிஞ்சிடுமா என்ற பயம் இல்ல, மனிதன் தன்னை தான் மறந்து விடுவானா என்ற பயம்தான் பெரியது. இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்க போனை சைட்ல வைக்கும்போது இத்தந்தை எக்கோ ஆகும். உயிர் உருவாக்கும் உரிமை மனிதனுக்கு இருக்கா, இல்ல உயிரை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும் போதே அவன் அந்த உரிமையை இழக்கிறானா? பயோ ஹைபிரிட் ரோபோட் ஒரு இன்வென்ஷன் இல்ல, அது ஒரு மிரர். அந்த மிரர்ல மனிதன் பார்க்கிறது எதிர்கால ரோபோவை இல்ல, தன்னைத்தான். அவன் எவ்வளவு தூரம் போக தயாரா இருக்கிறான், எதை சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கிறான், எதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு மறந்துட்டானா என்பதை காட்டுற ஒரு அமைதியான, மெதுவான, தவிர்க்க முடியாத எச்சரிக்கை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.